அனைவருக்கும் வணக்கம். சைக்கோசிம்பாலஜி பாகம் 5. இந்தியாவில் சைக்கோசிம்பாலஜி. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே இந்த முறை பயன்பாட்டில் இருந்து வந்துள்ளது. உதாரணங்கள், ஆதாரங்கள் சிலவற்றை இங்கு காண்போம். இக்கால இந்தியாவில் இந்துக்களால் பயன்படுத்தப்பட்ட சைக்கோசிம்பாலஜி முறை வழிபாட்டு முறையுடன் கலந்தே வந்துள்ளது. முக்கியமான 3 பெண் தெய்வ வழிபாடுமே சைக்கோசிம்பாலஜியுடன் கூடிய வழிபாடாக இருந்து வந்துள்ளது. சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி ஆகிய 3 தெய்வங்களே அவை. இந்த 3 தெய்வங்களின் ஆசனங்களை கவனிப்போம். சரஸ்வதிக்கு வெண்தாமரை, லட்சுமிக்கு செந்தாமரை, பார்வதிக்கு சிங்கம். பலன் என்ற விதத்தில் பார்க்கும்போது சரஸ்வதியை வணங்கினால், தியானித்தால், பூஜித்தால் அறிவு விருத்தி உண்டாகும், கல்வி நிலை மேம்படும். லட்சுமியை பூஜித்தால், தியானித்தால் செல்வ செழிப்பு உண்டாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஓங்கும். பார்வதியை பூஜித்தால், தியானித்தால் மனதைரியம் உண்டாகும், மன வலிமை, உடல் வலிமை மேம்படும். இந்த வழிபாட்டு பலனின் அடிப்படையே அந்த பெண் தெய்வங்களின் ஆசனங்கள். வெண்தாமரையை பார்த்து வந்தால் அறிவு விருத்தியுடையது. செந்தாமரையை பார்த்து வந்தால் செல்வம் செழிப்புண்டாகும். சிங்கத்தை பார்த்து வந்தால் வீரம், மனவலிமை உண்டாகும். தெய்வ வழிபாட்டில் பலவித நன்மைகள் கிடைப்பது உண்மையே. அதே சமயம் தெய்வங்களின் இருக்கை மூலம் அற்புதமான பலன் கிடைக்கிறது. சம்பந்தப்பட்ட தெய்வ உருவங்களை பார்க்காமல் தாமரைப்பூ, சிங்கம் ஆகிய உருவங்களை பார்த்து வந்தாலும் எதிர்பார்த்த பலன் முழுமையாக கிடைக்கும். இதே முறையினைத்தான் மேற்கத்திய நாட்டினர் சைக்கோசிம்பாலஜி முறையில் தினசரி வெண்தாமரை பூவை பார்த்து வர அறிவாற்றல் சிறக்கும், செந்தாமரை பார்த்து வர